ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மயம்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்றத குறித்து வேதம் நிறைய காரியங்கள் நமக்கு போதிக்கின்றது. அப்போ இப்படிலாம் ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னா, அதான் மறுபடியும் நான் சொல்கிற ஒரு காரியம், ஒரு குழந்தை வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அது காலத்துக்கு குழந்தையாக இருந்தால் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர நடைமுறையில் செட் ஆகாது. அப்போது அந்த குழந்தை வளரணும், நல்லா மெச்சூர்ட் ஆகணும், ஞானமுள்ளவனாக மாறணும், இல்லை சொல்லப்போனால் மெச்சூர்டாக மாறணும். கரெக்டாக? அப்போ பொல்லாதவர்களாக நாமே நம்முடைய பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் அவரால் உண்டாக்கப்பட்ட நாம் அவருக்குள்ளே வளர வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கார். எப்படிலாம் வளரணுன்றதை குறித்து பைபிள் நிறைய சொல்லுது. எப்படிலாம் ஜெபிக்கலாம், இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்குற பெரும்பான்மையான இன்றைக்கி உலகத்தில் நம்ம தேவைகளுக்காக, நம்முடைய அன்றாட காரியங்களுக்காக, போராட்டங்களுக்காக, பிரச்சனைகளுக்காகவே தான் வி மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் டு ப்ரே. டிப்ரெஷன், ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதான் மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கெலாம் ஜெபிக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. கரெக்ட், நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். பட் ஒரு மெச்சூர்டான பிலீவராக இன்னும் நிறைய தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆவிக்குரிய தேவைகள் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ நேற்று விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு பார்த்தோம். இன்றைக்கி நல்லா ஓடுறதுக்கு ஜெபிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிடாய் பேசப்படுகிறது. 1 கொரிந்தியர் 9:24 நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஏன் ஓட சொல்கிறாருன்னா, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் உச்சடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதனால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறவனே அவ்வளோ உச்சடக்கத்தோடு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓடுறான். அவனுடைய எமோஷன்ஸ், அவனுடைய ஃபீலிங்ஸ், இச்சையை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓடுறான். ஓடுறவன் அழிவுள்ள கிரீடத்தை, இந்த கிரீடெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அவனே அப்படி ஓடும்போது அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருகிறாரு. அப்போ நாம் எப்படி ஓடணும் அப்படின்றதெல்லாம் பவுல் ரொம்ப எச்சரிக்கையோடு ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போது இந்த கிறிஸ்டியன் லைஃப் எப்படி ஆரம்பித்தோன்றது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்க போகிறோன்றது தான் முக்கியம். இட் இஸ் நாட் அபவுட் ஹவு வி ஸ்டார்ட், இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு வி ஆர் கோயிங் டு எண்ட் த ரேஸ். அதனால தான் மொத்தம் 24 ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்போ நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், இன்றைக்கி பாருங்கள், ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம எல்லாருக்கும், ஆனால் முடிவு எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டு இருக்கிறான். பட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு ரன் த ரேஸ். அதை பவுல் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்லா ஓட்டத்தை முடித்தேன்றார். நான் பாதியில் விட்டுறல, நான் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காய் வைத்திருக்கிற நீதியின் கிரீடம் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும், அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அந்நாளிலே அதை அவர் தந்துருளுவார் என்று ரொம்ப தீமோத்தேயுல ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அப்போது இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நிறைய இந்த ஓட்டத்தில் நிறைய டெம்டேஷன், நிறைய சோதனைகள், நிறைய பள்ளங்கள், நிறைய தேவைகள், நிறைய காரியங்கள் நம்மளை ஸ்லோட் டவுன் பண்ணுறதுக்கு வரும். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரை நான் நல்லா ஓடணும், ஹெல்ப் மீ டு ரன் த ரேஸ் தட் யூ கெப்ட் ஃபார் மீ. நல்லா ஓடணும், பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மெச்சூர்டாக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், நல்லா ஓடணும், நல்ல ஃபெய்த் தாங்க. இன்னும் கடன் பிரச்சனை மாறணும், இதை மாறணும், அதை மாறணும், கீழே அது பூமிக்குரியவர்களை மேலானவைகளை நாடுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. பி மெச்சூர்டு, லெட் யுவர் ப்ரைஸ் பி சேஞ்ச்ட். கர்த்தர் தமிழ் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.